தென்காசியில் பெண்ணை கொலை செய்து எரித்த சம்பவத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனைவியின் உடலுடன் 2 நாட்கள் காரில் சுற்றித் திரிந்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணை கொன்று எரித்த சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலைகள் இலத்தூர் பகுதியில் முழுவதுமாக எரிந்த நிலையில் ஒரு பெண்ணின் உடல் கிடந்தது. இலத்தூர் போலீசார் மற்றும் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை நடத்தினர். பெண்ணின் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கால் விரல்கள் மற்றும் இடதுகை மட்டும் எரியாமல் இருந்தன. காலில் இருந்த ஒரு மெட்டி, எரிந்த உடலுக்கு அருகே கிடந்த மதுபாட்டில்கள் மற்றும் சில தடயங்களை போலீசார் சேகரித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் பல அதிர்ச்சி தகவல்களும் தெரிய வந்தன. சிவகாசியைச் சேர்ந்த கமலி என்ற பெண்ணை அவரது கணவர் ஜான் கில்பர்ட் கம்பியால் அடித்து கொலை செய்திருப்பதை போலீசார் முதல்கட்ட விசாரணையில் கண்டுபிடித்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொலை செய்துவிட்டு 2 நாட்களாக அந்த உடலை தனது நண்பரின் காரில் வைத்து குற்றாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் சுற்றித் திரிந்திருக்கிறார் ஜான் கில்பர்ட். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை காரில் வைத்துக் கொண்டு எங்கே வீசுவது என சரியான இடம் தேடி 2 நாட்களாக சுற்றி அலைந்திருக்கிறார். கடைசியில் இலத்தூர் குளத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாததை தெரிந்து கொண்டு அங்கு கமலியின் உடலை வீசி தீ வைத்து எரித்திருப்பதும் தெரிய வந்தது. தொடர் விசாரணை நடத்தி ஜான் கில்பர்ட் மற்றும் கமலி உடலை மறைக்க உதவிய அவரது சகோதரர் தங்க திருப்பதி இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. கமலியும் ஜான் கில்பர்ட்டும் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்த நிலையில் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் கமலி வேறு ஒருவருடன் பழகியதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஜான் கில்பர்ட்டுக்கு தெரிய வரவே கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மீண்டும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறிவிட்டது. கோபமடைந்த ஜான் கில்பர்ட் அங்கு கிடந்த இரும்பு கம்பியால் கமலியை அடித்தே கொலை செய்திருக்கிறார். மனைவியை கொலை செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக நண்பனின் காரை கடன் வாங்கி அதில் கமலியின் உடலை மறைத்து வைத்து காரிலேயே சுற்றியும் வந்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட கமலியின் உடலை மறைப்பதற்கு அவரது சகோதரர் தங்க திருப்பதியும் உதவி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனைவியை அடித்து கொலை செய்து 2 நாட்களாக அந்த உடலை ஒரு காரில் வைத்து சுற்றித் திரிந்து பின்னர் தீ வைத்து எரித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.